காமராஜரை தோற்கடிச்சீங்கல்ல, காமராஜர்ங்கிற தமிழரை ஒரு நாடார தோற்கடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கூட்டு வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கனிமொழியை கொண்டு போய் அங்க நிறுத்திக்கிட்டு எங்க பொண்ணு நாடார் பாருங்க, நாடார் சமுதாயம் பாருங்க, எப்பேற்பட்ட நாடகத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பொதுமக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழச்சி கிடையாது, அவங்க ஒரு பாப்பாத்தி பார்ப்பனர் இருக்கிறாங்க. நீங்க பார்ப்பனர்களோட தயவு இல்லாம தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? 1967 நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு? ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட காலில் விழுந்து அவரோட சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சுதானே நீங்க ஆட்சியவே பிடிச்சீங்க. இங்க திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு திறமை கிடையாது, எங்க திரும்பினாலும் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, கொலை பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களை திசை திருப்புற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையானது என்ன? பேரை வச்சீங்களா, பேரை சொன்னீங்களா, பேரு வைக்கிறதுல குறியா இருக்கீங்களே, சோறு வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒதுக்குற நிதியை நீங்க ஒழுக்கமா முதல்ல மக்களுக்கு முதல்ல கொடுக்குறீங்க.